இப்ப ரஷ்யாவுக்கு போர் சமயத்துல பணம் தேவைப்படும் போது பணத்தை எடுக்க விட முடியும், டாலரை எடுக்க விட முடியாம அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கா ஃப்ரீஸ் பண்ணிடுது. அப்போ ரஷ்யா கையில டாலர்கள்ல பணம் இருந்தும் அந்த பணத்தை எடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிருது. ஏன்? ரஷ்யாவோட ஃபாரின் ரிசர்வ்ஸ்ல டாலர்ல போய் மாட்டிக்கிச்சு. டாலருக்கு அடுத்து உலக வர்த்தகத்துல சேஃபான அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அசெட் வந்து தங்கம் தான். அப்ப எல்லாரும் தங்களோட டாலர் கையிருப்பை குறைச்சு எல்லா நாடுகளும் டன் கணக்குல தங்கம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. உலகத்திலேயே டொமஸ்டிக் கோல்டு அதிகம் உள்ள நாடுன்னு இந்தியாவை தான் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 28,000 டன்ல இருந்து 35,000 டன் வரைக்கும் இருக்குன்னு சில பேர் பேசுறாங்க. மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட டாலர் 3.8 ட்ரில்லியனுக்கு இந்தியாவில டொமஸ்டிக் கோல்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். தங்கம் இன்னைக்கு இமயமலையை விட அதிகமான உயரத்துக்கு அதோட விலை கிடுகிடுன்னு உயருது. சாமானிய மனிதன் தங்கத்தை அண்ணாந்து தான் பார்க்க முடியுமே தவிர வாங்க முடியாத விலைக்கு போயிடுச்சு. 22 கேரட் தங்கம் 1 கிராம் இன்னைக்கு 12,400 to 12,500 ரூபாய்க்குள்ள விற்குது. அதே இது 24 கேரட் வாங்கணும்னா கிட்ட 13,500 ரூபாய்க்கு மேல அது விலை விற்குது. தங்கம் ஒவ்வொரு குடும்பமும் இந்தியாவில் இன்றைக்கு இல்லை, பழைய காலம் தொட்டு சேமிப்புக்கு ஒரு அங்கமாக தங்கத்தையும் அவங்க வச்சிருந்தாங்க. ஒரு பெண்ணை கட்டி கொடுக்கும் போது அந்த பெண்ணுக்கு நகை போட்டு கட்டி கொடுக்குங்கிறது அவளுக்கு ஒரு பாதுகாப்பு, அவள் குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு பணத்திற்கு நிகராக தங்கத்தை வைத்து அந்த காலத்துல இருந்து நம்ம சமுதாயம் பார்த்துட்டு இருந்திருக்கு. அதனாலதான் என்னவோ உலகத்திலே டொமஸ்டிக் கோல்டு அப்படிங்கிறது இந்தியாவில தான் ரொம்ப ஜாஸ்தி. அப்ப இந்த தங்கம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஏழைனாலும் பணக்காரனான இந்திய வீடுகள்ல 2 பவுன் 5 பவுன் எல்லா வீடுகள்லயும் கொஞ்சம் தங்கம் எப்போதுமே இருக்கும். அப்ப தங்கம்ங்கிறது குறிப்பா தென்னகத்துல தமிழகத்துல வந்து பரவலாக எல்லா வீட்லையும் கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு பொருளாகத்தான் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு தங்கம் விற்கிற விலையில சாமானிய மனிதர்களால தங்கத்தை வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. சரி, தங்கம் ஏன் தங்கத்தை வாங்கணும், ஏன் தங்கத்தை மட்டும் நம்ம சேவிங்ஸ் பொருளா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? பழைய காலம் தொட்டே தங்கம் வந்து பிரஷியஸ் மெட்டல்கள்ல அரசர்களாலும் எல்லாராலும் அதிகமாக மதிக்கப்பட்ட ஒரு மெட்டலா இருந்துச்சு, அதாவது உலோகம். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா தங்கம் என்னைக்குமே ஒரு விலை உயர்ந்த பொருளா இருந்ததுனால அது ஒரு கமாடிட்டியா, அதை ஒரு சேவிங்ஸா எந்த காலத்துலயுமே பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. எல்லா அரசர்களும் இன்னொரு நாட்டு மேல படையெடுத்து கொள்ளடிக்கும் போது அந்த நாட்டோட தங்கத்தையும் பெரிய லெவலில் எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா தங்கம் ஒரு சேவிங்ஸா, உலகம் முழுசும் ஒரு கரன்சியா, அந்த காலத்துல கரன்சினா அதை பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி ஒரு பொருளா அந்த காலத்துல இருந்துச்சு. அப்ப பண்டு தொட்டு இருக்கிற பழைய நாடான நம்ம நாட்டிலையும் இந்த பழக்கம் பெருவாரியாக இருந்துச்சு. அதனால தங்கம்ங்கிறது ஒரு காமன் கமாடிட்டியா எல்லார் கையிலயும் இருந்துச்சு. சரி, இது பழைய காலத்து கதை. இப்ப கரண்ட் காலத்துல தங்கம் ஏன் இவ்வளவு டிமாண்ட்ல இருக்கு அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஒரு பொருள் விலை குடிச்சா டிமாண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அது எல்லாருக்குமே இப்ப பார்த்த உடனே தெரியுது. அப்போ ஒரு நாடு தன்னுடைய அந்நிய செலாவணிய 2 விதமா வச்சிருப்பாங்க. ஒன்னு டாலர்ஸ்ல வச்சிருப்பாங்க, அதாவது அமெரிக்க கரன்சியான டாலர். இன்னொன்னு தங்கத்துல வச்சிருப்பாங்க. பெருவாரியான நாடுகள் நிறைய கரன்சிய ரிசர்வ் டாலர்ஸ்ல வச்சிருப்பாங்க, கோல்டுல கொஞ்சம் வச்சிருந்திருப்பாங்க. ஏன் கோல்டுல வைக்கிறாங்க? அந்த காலத்துல எப்படின்னா, நீ 2ஆம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு பார்க்கணும், 2ஆம் உலக போருக்கு முன்னாடி கிரேட் பிரிட்டன் பெரிய நாடா இருந்துச்சு. அப்போ உலக வர்த்தகத்துக்கு பெரிதும் பயன்பட்டது பிரிட்டனோட பவுண்டு தான் எனக்கு பெரிதும் பயன்பட்டது. ஆனா 2ஆம் உலக போர்ல பிரிட்டன் ஜெயிச்சாலும் முதுகு ஒடிஞ்ச ஒரு எக்கானமி கம்ப்ளீட்டா போனோம்னா 2ஆம் உலக போருக்கு அப்புறம் மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாகவும் வளர்ந்தது அமெரிக்கா. அப்போ அமெரிக்காவோட டாலர் தான் உலக வர்த்தகத்துக்கு ரிசர்வ் கரன்சின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லா நாட்டுக்கும் ஒவ்வொரு கரன்சி இருக்கும். அப்ப எல்லா நாட்டுக்கும் வணிகம் பண்ணும்போது எந்த கரன்சியை காமனா பயன்படுத்தி, இந்தியா ரூபால வாங்கிட்டு நம்ம ஜப்பான் கொடுத்தோம்னா ஏன் அப்படி வாங்க முடியாது. அப்ப எல்லா நாட்டுக்கும் வியாபாரம் பண்ணும்போது காமனா ஒரு கரன்சி வேணும் அவங்க யோசிக்கும் போது அதை கொண்டு வந்ததுதான் இந்த டாலர். இப்ப டாலர் ஆரம்பத்துல கொண்டு வரும்போது அதை ஒரு அவுன்ஸ் கோல்டு இத்தனை டாலர் அப்படிங்கிற முறையெல்லாம் பிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப உலகத்தோட வர்த்தகம் கூட வந்து என்னாச்சுன்னா நிறைய டாலர் உலகத்துக்கு தேவைப்படும் போது அமெரிக்கா இப்ப என்ன பண்ணாச்சுன்னா எவ்வளவு டாலர் வேணாலும் அமெரிக்கா பிரிண்ட் பண்ணிக்கலாங்கிற ஒரு சூழ்நிலை அமெரிக்கா தன்னை கொண்டு வந்துருச்சு. நிக்சன் ஒரு லா பாஸ் பண்ணி எவ்வளவு டாலர் வேணாலும் அமெரிக்கா பிரிண்ட் பண்ணிக்கலாம், கோல்டு ஸ்டாண்டர்ட் அதுக்கு தேவையில்லைன்னு தள்ளி வச்சுட்டார். ஏன்னா உலகத்து வர்த்தகத்துக்கு டாலர் தேவைப்படும் போது அப்ப அமெரிக்கா தான் டாலர் கொடுக்க முடியும். அப்ப அமெரிக்கா டாலர் பிரிண்ட் பண்ணி கொடுத்தா தான் உலகத்துல வர்த்தகம் நடக்கும். அப்ப யார் எங்க வியாபாரம் பண்ணாலும் ஒரு பலன், ஒரு பெரிய பலன் வந்து அமெரிக்காவுக்கு போய் சேர்ற மாதிரி அமெரிக்கா பார்த்துக்குச்சு. அப்போ இந்த தங்கம் ஒரு காலத்துல விலை கம்மியா இருக்கும்போது அப்ப எல்லாருமே என்ன பண்ணாச்சுன்னா உலகத்தோட ட்ரேட் வந்து ரிசர்வ் டாலர்ல இருந்ததுனால அவங்களோட அந்நிய செலாவணியை பெரும்பாலுமே அந்த ஃபாரின் ரிசர்வ்ஸ் சொல்லுவாங்க, செலாவணி சொல்லுவத ஃபாரின் ரிசர்வ்ஸ் சொல்லுவாங்க. அந்நிய அந்த சேமிப்பை பெரும்பாலும் டாலர்லயும் கொஞ்சோண்டு தங்கத்திலயும் வச்சிருந்தாங்க. ஏன்னா டாலர் எல்லாம் பெருசா ட்ரேட் நமக்கு தேவை, வர்த்தகம்லாம் நடக்கும். அப்ப டாலர்லயே வச்சுட்டு டேரக்டா நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம், எதுக்கு கோல்ட்ல வைக்கணும் அப்படி வச்சிருந்தாங்க. ஆனா சரி பெரும்பாலும் வச்சிருந்தாங்க. அப்ப ஏன் திடீர்னு தங்கத்தோட விலை இப்படி பல மடங்கு கூடுச்சு?
அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? காரணம் இல்லாம கூடாது. ஏன்னா எக்கனாமிக்ஸ்ல வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் எல்லாமே. ஒரு பொருளுக்கு வந்து சப்ளையோட டிமாண்ட் கூட இருந்துச்சுன்னா ஒரு விலை கூடும். அப்படிதான் அர்த்தம். ஏன் இன்னைக்கு அப்படி பார்க்கும்போது ஏன் டிமாண்டோட சப்ளை கம்மியா இருக்கு, ஏன் டிமாண்ட் கூட இருக்குங்கிற காரணத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா? எல்லா நாடுகளும் இப்படி தங்களோட ரிசர்வ் கரன்சியை டாலர் வச்சிருக்கும் போது இந்த உக்ரைன் வார் ஒரு பாடம் உலக நாடுகள் கற்றுக் கொடுத்துச்சு. உக்ரைன் ரஷ்யா வார்ல பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் தன்னுடைய ஃபாரின் ரிசர்வ்ஸ் பெருவாரியா வந்து டாலர்ஸ்ல வச்சிருந்தது. இப்ப டாலர்ஸ்ல வச்சிருந்தா அந்த டாலர்ஸை யார் மதிக்க முடியும்? அமெரிக்கா கவர்மெண்ட் தான் மதிக்க முடியும், யூஎஸ்ஏ கவர்மெண்ட் தான் மதிக்க முடியும். அப்ப யூஎஸ்ஏ கவர்மெண்ட் தான் அந்த டாலரை கொடுக்கணும். இப்ப ரஷ்யாவுக்கு போர் சமயத்துல பணம் தேவைப்படும் போது பணத்தை எடுக்க விட முடியும், டாலரை எடுக்க விட முடியாம அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கா ஃப்ரீஸ் பண்ணிடுது. அப்போ ரஷ்யா கையில டாலர்கள்ல பணம் இருந்தும் அந்த பணத்தை எடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிருது. ஏன்? ரஷ்யாவோட ஃபாரின் ரிசர்வ்ஸ்ல டாலர்ல போய் மாட்டிக்கிச்சு. டாலர் அமெரிக்கா ஃப்ரீஸ் பண்ண, ரஷ்யாக்குள்ள எய்ட ஃப்ரீ, ரஷ்யாவுக்கு நான் பணத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன் அமெரிக்கா ஃப்ரீஸ் பண்ணதுனால கையில் பணம் இருந்தும் அதை எடுக்க முடியாத சூழ்நிலையில ரஷ்யா தள்ளப்படுது. அவங்ககிட்ட இருக்க யூரோ ரிசர்வ் எல்லா ரிசர்வையுமே எல்லாரும் ஒரு இது பண்ணிடுறாங்க, சாங்ஷன் போட்டு அதை எடுக்க முடியாத மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த டாலர் ரிசர்வ் எடுக்க முடியாத மாதிரி சாங்ஷன் போட்டு பண்ணிடுறாங்க. அப்ப உலக நாடுகள்லாம் பாக்குது, குறிப்பா சைனா, அதாவது எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா ஒவ்வொரு அமெரிக்க குடிமகனும் சைனாவிற்கு $4000 கடன் பட்டிருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு சைனா அமெரிக்காவில் நிறைய டாலர் கொடுத்துருக்கு. அப்ப சைனா எல்லாம் பாக்குது, என்னடா இது, இவனுகிட்ட நம்ம காசு டாலரை கொடுத்து வச்சோம்னா நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா இவனுக்கு டாலரை ஆனர் பண்ண மாட்டோம், சாங்ஷன் போட்டானுங்கன்னா நம்ம கையில பணம் இருந்தும் நம்ம மாட்டிக்குவோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கும் போதுதான் டாலருக்கு அடுத்து உலக வர்த்தகத்துல சேஃபான அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அசெட் வந்து தங்கம் தான். அப்ப எல்லாரும் தங்களோட டாலர் கையிருப்பை குறைச்சு எல்லா நாடுகளும் டன் கணக்குல தங்கம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி அவங்க டன் கணக்குல தங்கம் வாங்க ஆரம்பிச்ச பிறகு என்னன்னா, தங்கம் நீங்க புரிஞ்சுக்கணும், சும்மா எக்கச்சக்கமா கிடைக்கிற பிளாஸ்டிக் கிடையாது. அது இவ்வளவுதான் உலகத்துல இருக்குன்னா இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் எடுக்க முடியும், சுரண்டி இவ்வளவுதான் எடுக்க முடியும். அப்போ அதுக்கு நாடுகள்லாம் எக்கச்சக்கமா டன் கணக்குல வாங்க ஆரம்பிச்ச உடனே அதோட டிமாண்டுக்கு அதோட விலை கூட ஆரம்பிச்ச உடனே, ஏன்னா எல்லா கண்ட்ரிஸும் இப்ப என்ன பண்றாங்கன்னா, நம்ம ரிசர்வ் டாலர்ல வைக்க வேண்டாம், எல்லா நாடுகளும் 70 டன் 50 டன் 100 டன் அப்படின்னு வாங்க ஆரம்பிச்ச உடனே தங்கத்தோட டிமாண்ட் கூடிடுது. அப்ப தங்கத்தோட விலை வெகுவாரியா ஏறிடுது. அதனாலதான் இன்றைக்கு நீங்க பாக்குற இந்த அதிகமான விலை. ஏன்னா எல்லா நாடுகளும் கடந்த சில வருடங்களாக தங்களோட ரிசர்வ்ஸ டாலரை குறைச்சிக்கிட்டு தங்கத்தை நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்பன் மார்க்கெட்டை தங்கத்தை அவங்க அதிகமா வாங்குறதுனால தங்கத்தோட டிமாண்ட் கூடிருச்சு, அதனால அதோட விலையும் கூடிருச்சு. தங்கம்ங்கிறது ஒரு ஃபைனைட் கமாடிட்டி, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ள கமாடிட்டி, ஒரு பொருள். அந்த பொருளை 10 கிலோ வந்து 5 பேர் வாங்கும் போது இருந்ததுன்னா விலை கம்மியா இருக்கும். அதே 10 கிலோவை 100 பேர் போட்டி போடும் போது அதோட விலை கூடிரும். அதுதான் இன்னைக்கு தங்க விலை கூடுறதுக்குள்ள விஷயம். அது மட்டும் இல்ல, நீங்க நல்லா பார்க்கணும், என்றைக்கெல்லாம் இப்ப அமெரிக்கா எல்லா நாடுகள் மேலே டாரிஃப் போடுது, எல்லாம் போடுது அப்படிங்கும் போது அதுவும் ஒரு காரணம். எல்லா நாடுகளும் பாக்குறோம், அமெரிக்கா ஒரு ரிலேபிளான நாடு இல்ல, ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு நாடு இல்லை. அப்ப அவங்க கரன்சியை நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருந்தோம்னா இது நமக்கு ஆபத்து. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அப்ப நம்ம டாலர்ஸ் இருந்து டைவர்சிஃபை பண்ணி, அப்ப டாலர்ஸ் இருந்து டைவர்சிஃபை பண்ணா உலகத்துல வேற ஒரு ரிசர்வ் கரன்சி இருக்கும். இன்றைக்கு இல்லை. டாலருக்கு மாறி நீங்க வாங்கி கொடுக்கணும். யுவான், சைனாவோட கரன்சி யுவான் இன்னும் உலகத்துல அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகல. ஜாப்பனீஸ் யென், யூரோ எதுவுமே அந்த அளவுக்கு பாப்புலர் இல்லை. அப்போ கரன்சியில வாங்குறதோட கோல்ட்ல வாங்கலாம்னு எல்லா ரிசர்வ் பேங்க்கும் இன்னைக்கு கோல்ட வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் தங்க விலை ஏறி போச்சு. இப்போ நம்ம பார்த்தோம்னா உலகத்திலேயே ஃபாரின் ரிசர்வ்ஸ்ல, அதாவது வெளிநாட்டு ரிசர்வ், அந்த ரிசர்வ் சொல்லுவாங்க, அந்த ரிசர்வ்ல தங்கம் அதிகமா வச்சிருக்க நாடு எதுனா அமெரிக்கா தான். 8133 டன் தங்கம் அது ஃபாரின் ரிசர்வ்ல வச்சிருக்கு. இந்தியா 9வது 10வது ஒரு 800-820 டன் கிட்ட இந்தியாலையும் தங்கம் வச்சிருக்கு. இது முன்னாடி கம்மியா தான் இருந்துச்சு. இப்போ வந்து இந்தியா ஓப்பன் மார்க்கெட்ல திறந்த சந்தையில நிறைய தங்கம் வாங்கி தன்னோட ரிசர்வ்ஸ் தங்கத்தோட மதிப்பை கூட்டிட்டாங்க. இப்ப 820 டன் கிட்ட இந்தியாட்டி தங்கம் இருக்கு. அப்போ இந்தியா வந்து தங்கம் வச்சிருக்க நாடுகள் வரிசையில பாத்தீங்கன்னா 9வதோ 10வதோ அந்த ரேஞ்சில் இந்தியா இருக்கும். நம்மளுக்கும் மேல நிறைய நாடுகள் இருக்காங்க. நம்மளோட கிட்டத்தட்ட 10 மடங்கு அமெரிக்கா கூட வச்சிருக்கு. அப்போ தங்கம்ங்கிறது அந்த பொருளுக்கு சர்வதேச லெவல்ல இப்ப டிமாண்ட் வர்றதுனால இன்றைக்கு இந்த விலையேற்றம். ஏன்னா இவ்வளவுதான் ப்ரொடியூஸ் ஆகுது, எல்லா நாடுகளும் வாங்கும் போது ஒரு விலையேற்றம் தான் செய்யும். ஆனால் நீங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா, உலகத்திலேயே டொமஸ்டிக் கோல்டு அதிகம் உள்ள நாடுன்னு இந்தியாவை தான் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 28,000 டன்ல இருந்து 35,000 டன் வரைக்கும் இருக்குன்னு சில பேர் பேசுறாங்க. மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட $3.8 ட்ரில்லியனுக்கு இந்தியாவில டொமஸ்டிக் கோல்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தங்கம் இந்தியாவில் இல்லாமல் இல்லை, அந்த தங்கம் இருக்கதான் செய்யுது. இனிமேல் வாங்குறதுக்கு வந்து இந்த மார்க்கெட் சூழ்நிலைகள்னால இன்னைக்கு தங்க விலை ஏறி போச்சு. அப்ப தங்க விலை இனிமேல் இறங்குறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குன்னா ரொம்பவும் இறங்குள்ள வாய்ப்பு. ஏன் சூழ்நிலை? உலகத்தோட சூழ்நிலை இப்படித்தான் தொடரப்போகுது. ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் டாரிஃப் போடத்தான் போறாரு, அமெரிக்கா எல்லாரும் நம்பாம இருக்கத்தான் போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரஷ்ய போர் வந்து
ஒரு பெர்மனன்ட் பாடம், அழியாத ஒரு மாறாத பாடம் என்ன கத்து கொடுத்துட்டு போயிருச்சுன்னா, எந்த ஒரு கரன்சிலையும் நீ நாளைக்கு உன்னோட ஃபாரின் ரிசர்வ் வச்சேன்னா அந்த கரன்சியோட நாடு, அதாவது அமெரிக்கா டாலர்ல வச்சீங்கன்னா அமெரிக்கா உன் மேல சாங்ஷன் போட்டுச்சுன்னா உன் கையில் பணம் இருந்தும் உன்னுடைய அவசர தேவைக்கு, உன்னுடைய போர்க்கால தேவைக்கு நீ எடுத்து செலவழிக்க முடியாது. அப்போ நீ மாட்டிக்குவ. அப்போ டாலர் இல்லாம வேற ஒரு இடத்துல நம்மளோட ஃபாரின் ரிசர்வ்ஸ் நம்ம வைக்கணும். அப்ப எப்படி வைக்கலாம்? தங்கம்னா ஓப்பன் மார்க்கெட்ல ஈஸியா சேல் பண்ண முடியும். அப்ப எல்லாரும் தங்கம் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலை மாறுமானா நிச்சயமா மாறாது. ஏன்னா அமெரிக்கா ஒரு தடவை பண்ணி காமிச்சதுனால நாளைக்கும் பண்ணுன்னு உலக நாடுகள் நினைக்கத்தான் செய்வாங்க. அப்ப இனிமேலும் மேலும் மேலும் எல்லா நாடுகளும் தங்கத்தை தங்களோட ஃபாரின் ரிசர்வ்ஸ்ல வாங்கி குமிக்கத்தான் செய்வாங்க. அப்ப தங்கத்தோட விலை மேலதான் இருக்கும். இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். காமன் மேன் இதுல இருந்து மேல தங்கனால வாங்க முடியாத போற சூழ்நிலை வருது. அப்போ நம்ம இன்னொரு விஷயங்களையும் பார்க்கணும். தங்கத்தோட ஒரு முக்கியமான விஷயம் யார் வெளியில பேசுறதுல, தங்கம் ரெகுலேட்டர்ஸ்குள்ள, அதாவது பணம்னா இங்க இருந்து பரிவர்த்தனை எப்படி போயிருக்கு, இவ்வளவு பிரிண்ட் ஆயிருக்கு, இவ்வளவு போயிருக்கு ஓரளவுக்கு நீங்க ட்ரேஸ் பண்ணலாம். தங்கம் ஈஸியா நீங்க டாக்குமெண்டே இல்லாம கை மாத்தி, ட்ரேஸே இல்லாம நீங்க கை மாத்தலாம். அப்போ ஒருத்தர் பெருவாரியான கருப்பு பணம் வச்சிருக்கதோ, பெருவாரியான பணம் வச்சிருக்கவங்களும் தங்க பணத்தை ஈஸியா தங்கத்துக்கு மாத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா டக்குன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். அதை காசு மாதிரி நீங்க ஒரு சிஸ்டத்துக்குள்ள போய் நீங்க வெளில வரணும் அவசியம் இல்லை. மணி ட்ரையல் சொல்லுவாங்க. மணி ட்ரையல் எப்படினாலும் பிடிக்கலாம். இல்லீகலா நீங்க பண்ணாலும் ஓரளவுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா தங்கம் ஒரு பிசிக்கல் கமாடிட்டி, கையில தூக்கிட்டு போற ஒரு நம்ம உணரக்கூடிய ஒரு கமாடிட்டி. அதை ஈஸியா யாருக்கும் இல்லாம டக்கு நீங்க பணத்துக்கு பதில நீங்க மாத்தும் போது அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனாலயும் பிளாக் மார்க்கெட்டர்ஸும் பணத்தை பதுக்குறவங்களும் கூட தங்கத்தை நிறைய வாங்கி வச்சிருக்காங்க. இதுவும் தங்கம் விலை உயர்வதற்கு ஒரு காரணம். அப்போ நம்மளோட முடிவு என்னன்னா, தங்கம் இன்று விலை அதிகமாகத்தான் இருக்கின்றது. வீழுமா? நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நிச்சயமா வீழாது. உக்ரைன் ரஷ்ய போர்க்கா ஒன்று உலகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அமெரிக்காவுடைய டாலரை நம்ப முடியாது. எல்லா நாடுகளும் தொடர்ந்து தங்கம் வாங்கத்தான் செய்யும். தங்கம் விலை இன்னும் அதிகரிக்கும் அல்லது இதே அளவில் தான் இருக்குமே தவிர குறைவதற்குள்ள வாய்ப்பு மிக மிக குறைவு. மீண்டும் சந்திப்போம்.